ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட RX100 அப்படிங்கிற இந்த ஒரு 100cc விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 150cc RX மாடல் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 150cc RX மாடல் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் வந்து வரப்போகுது. இந்த பைக்கில் நிறைய கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்சும் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த 150cc பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்ஜி மாடலுக்கும் கீழே தான் இந்த RX150 வந்து பொசிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் என்ன மாதிரி வரப்போகுது, என்ன மாதிரி கான்ஃபிகரேஷனில் RX150 வரப்போகுதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட RX100 பிடிக்குமா இல்லாட்டி R15 பிடிக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தாய்லாண்டில் வந்து மோட்டோ ஷோ வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து மோட்டோ ஷோ கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நியூ வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் வேரியண்ட்ஸ்க்கு எல்லாமே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய யமஹா அவருடைய CEO என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் யமஹாவோட ஹையர் வேரியண்ட் தான் RX100 லான்ச் பண்ண போகிறோம். அதாவது பிக்கர் இன்ஜின் இருக்கக்கூடிய RX மாடல் தான் வரப்போகுது. என்ட்ரி லெவல் டெய்லி கம்யூட்டர் இந்த மாதிரியான சிசியில் வந்து உங்களுக்கு RX100 வரதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா RX150 அப்படிங்கிற அந்த ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இன்ஜின் பர்ஃபார்மன்ஸுக்கு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் நம்ம எதிர்பார்க்குற அளவு ஆக்சலரேஷன் ஸ்பீட் எல்லாமே அந்த சிசியில் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா RX100 சிசியில் வந்துச்சுன்னா 4 ஸ்ட்ரோக் 4 வால்வில் அந்த அளவுக்கு ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் அதோட ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ லான்ச் பண்ணுறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா RX150 இந்த டைமில் இது வந்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜி வேர்ல்டு அப்படிங்கிறதுனால ஒரு நியூ மாடர்னாக வந்து RX150 வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வெர்த்தாக இருக்கும், வேல்யூ ஃபார் மணியாக இருக்குங்க. ஸோ 150cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான், 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ். VVA டெக்னாலஜி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் 5 ஸ்பீட் இயர் பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் எவ்வளோ இருக்குன்னா 16 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு 14.2 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இந்த பைக் கண்டிப்பாக இவ்வளோ ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா டெஃபினட்டாக யமஹாவோட எஃப்ஜி மாடலை விட அதிகமான ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் உங்களுக்கு இதை வந்து எஃப்ஜி மாடலுக்கு கீழே தான் பொசிஷன் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150cc 1,25,000 அந்த ரேஞ்சுக்கும் கம்மியாக தான் வந்து வரப்போகுது. அண்ட் இந்த பைக்கோட ஹையர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,28,000 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் நைட்ராக் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கோட அப்பீரன்ஸ் அதாவது டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு RX100ஓட டிசைன் ஓரளவுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளாட்டான சீட், சர்க்குலரான இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் அண்ட் ஹெட்லாம்பும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலராக தான் வரப்போகுது. அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இந்த மாதிரி வந்து விண்டேஜ் மோட்டார் சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வைஸ் வந்து பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் 1,20,000 அப்படிங்கும் போது டெஃபினட்டாக நமக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு RX150 கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 2 வேரியண்ட் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸும் வரப்போகுது, அலாய் வீல் வேரியண்ட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக 1,20,000 இருக்கும். அலாய் வீல் வேரியண்ட் 1,25,000-28,000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து டெலஸ்கோபிக் அண்ட் நைட்ராக் சஸ்பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் இருக்க போகுது. அண்ட் சிங்கிள் சேனல் ABS மட்டும் தான் இந்த RX150 வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக் டெஃபினட்டாக இன்னும் கூடிய சீக்கிரம் நிறைய அப்டேட்ஸ் வந்து யமஹா கொடுக்க போகிறாங்க. அண்ட் நீங்களே இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், பிக்கர் இன்ஜின் இருக்கக்கூடிய RX மாடல் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் யமஹா இந்தியாவோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கைஸ், கூடிய சீக்கிரம் நம்ம பிராண்ட் நியூ யமஹாவோட RX மாடல் இந்தியாவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.